மீண்டுமாய் கூடி வந்திருக்கிற சிஎஃப்எஃப்ஜியில் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை இப்படி நான் வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் வசனத்தில் நம்மளுடைய சரீரம் தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். முதல் வசனத்தில். 2வது வசனத்தில் நான் முதல் வசனத்தை கூட வாசிக்கிறேன். உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஓகே. 2ஆம் வசனத்தில் ஆவியானவர் வலியுறுத்துவது நம்மளுடைய மனது. ஃபர்ஸ்ட்ல பாடி, செகண்ட் வேர்ஸ்ல அவர் மைண்ட். அதுவும் தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப முதல் வசனத்தில் நம்மளுடைய சரீரம், 2வது வசனத்தில் நம்மளுடைய மனது. ரெண்டுமே தேவனுக்கு ரெண்டுமே தேவை. ரெண்டுமே தேவனுக்கு பிரியமாய் தேவனை சேவிக்க வேண்டியது, தொழுது கொள்ள வேண்டியது. நம்மளுடைய சரீரமும் புத்தி உள்ள ஒரு ஆராதனை, புத்தி உள்ள தொழுது செய்ய வேண்டியது இருக்கிறது. நம்மளுடைய மனதும் புதிதாக வேண்டியதா இருக்கு, நம்மளுடைய மனதளவிலும். ஓகே. இதுல நான் இந்த 2வது வசனத்தை நீங்கள் அதுல ஒரு 3 சத்தியங்கள் இந்த 2வது வசனத்தில் இருக்கு. அதுல கருத்தாய் அதுல இந்த 2வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது 3 சத்தியங்கள். ஒண்ணு என்னன்னா, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. டோன்ட் காம்ப்ரமைஸ், டோன்ட் பி a compromiser. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாதீங்க. ஒண்ணு, அது சத்தியம், அது ஒண்ணு. 2வது, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியணும். ட்ரூத் நம்பர் 2, சத்தியம். 2வது சத்தியம். 3வது சத்தியம் மைண்ட் ரெனியூவல், நம்மளுடைய மனம் புதிதாகுதல். அப்ப இந்த ஒரு வசனத்துக்குள்ள 3 சத்தியங்கள் இருக்கு. ஓகே. அது எது ஹைலைட்? அந்த 3 சத்தியத்துல எது ஹைலைட் அப்படின்னா, தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணதுமான சித்தம் இன்னதென்று எப்படி நான் பகுத்தறிய முடியும்? நான் எப்படி டிசைன் பண்றது, எப்படி பகுத்தறியறது? இது தேவனுக்கு நன்மையான, தேவனுக்கு பிரியமான, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் அப்படிங்கிறத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? அதுக்கு கீழே இப்ப அந்த வசனத்தை படிக்கணும். இப்ப கீழே, உங்கள் மனம் என்னவாக வேண்டும்? புதிதாக வேண்டும். Our mind should be renewed day by day. தேவனுடைய திரு வசனத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் நம்முடைய மனது தேவனுடைய மனதுக்கு ஒப்பாய் மாறணும். அதற்கு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய மனது அப்படிங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. ஸ்பாஞ்ச் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப ஒரு தண்ணியில போட்டா அந்த தண்ணி அப்படியே அதுக்குள்ள சோக்காயி அப்படியே அந்த தண்ணி அப்படியே அப்சார்ப் பண்ணிக்கும். அதே ஸ்பாஞ்ச ஒரு பால்ல போட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த பால் அப்படியே சக் பண்ணிடும், அப்படியே உறிஞ்சிடும். நம்மளுடைய மைண்ட் எப்படின்னா, நாம் எதுல போட்டோம் அப்படின்னா, முற்காலத்தில் நாம் ரட்சிக்கப்படாதிருந்த நாட்களில் நம்மளுடைய மைண்ட் எதுல போட்டாச்சு அப்படின்னா, இப்பிரபஞ்சத்தில் போட்டாச்சு. ஹவு டு மேக் மணி, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது. மார்வாடிஸ் எல்லாம் பிசினஸ் பீப்புள், பிசினஸ் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லுகிறவர்கள், பிசினஸ் மேக்னெட் சொல்லுகிறவர்கள்,
அவருடைய மைண்ட் எல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா மணி. நேரத்தெல்லாம் அப்படியே எப்படி பணமா மாத்துறது, நேரம் ஈக்குவல் டு மணி. அவர்களுக்கு தெரியும் எப்படி பணம் 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 பணம், டே நைட் மணி 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 மணி. அவருடைய மைண்ட் அதுல அப்படியே சொத 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 சொதன்னு அப்படியே சோக்கா இருக்கு அதுல எப்படி. ஓகே, சிலருடைய மைண்ட் எதுல இருக்கும் அப்படின்னா ஹானர் 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 ஹானர். இன்னும் மேல இன்னும் மேல. ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயரா இருந்திருக்கேன், நான் இப்ப அடுத்தது ஸ்டேட் பிளேயரா ஆகணும். அப்புறம் நான் ஒரு இந்தியா லெவல்ல ஒரு பிளேயர் ஆகணும், நான் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பிளேயர் ஆகணும். கோல், அவனுடைய அம்பிஷன், எய்ம் 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 எய்ம். அவனுடைய மைண்ட் ஃபுல்லா எதுல சோக்கா இருக்கு அப்படின்னா ஹானர் சீக்கிங், பூமிக்குரிய புகழ்ச்சி. ஓகே, சிலருடைய மைண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா செக்ஸ்ல, செக்ஸ் 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 செக்ஸ். திருமணம் ஆகாததுக்கு முன்னாலே சரி, திருமணம் ஆனதுக்கு பின்னாலே சரி, சிலருடைய மைண்ட் போர்னோ 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 போர்னோ, வீடியோ போர்னோஸ், ஆபாச காட்சிகளை பார்த்து 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 அதனுடைய மைண்ட் எதுல இருக்கு அப்படின்னா சொத 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 சொதல், அதிலேயே சோக்கா இருக்கிறது அப்படியே. அப்ப இப்படி எல்லாம் உலகத்துக்கு அடுத்த அந்த தண்ணீரில், இப்பிரபஞ்சத்தினுடைய தண்ணீரில், அது சிற்றின்பங்களோ, அது பணமோ, அல்லது உலக மகிமை கனமோ, இப்படிப்பட்ட காரியங்களில் இந்த உலக தண்ணீரில் இந்த ஸ்பாஞ்ச் அப்படியே அதுல சொத சொதன்னு அப்படியே சோக்கா இருந்ததுனால, அதை அப்சார்ப் பண்ணதுனால நம்மளுடைய ஹோல் சிஸ்டம், நம்மளுடைய மைண்ட், மனதளவுல தேவன்னா யாரு, தேவனுடைய சித்தம் என்ன, இதுக்கெல்லாம் நாம் அந்நியர்களா இருந்தோம். புத்தியில், நம்மளுடைய மனதில் அந்தகாரப்பட்டிருந்தோம். தேவனை அறியாதவர்களா இருந்தோம், தேவனுக்கு தூரமா இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம். ஓகே, இப்ப என்ன நடந்திருக்கு, நம்மளுடைய மறுபிறப்புல என்ன நடக்கணும், நம்மளுடைய மறுபிறப்புல நான் பீடி விட்டேன், சிகரெட் விட்டேன், சினிமா விட்டேன், நான் லாட்ஜுக்கு போறதை விட்டேன், திருடுறத விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன் அப்படின்னு ஒரு வெங்காயத்தினுடைய வெளித்தோடெல்லாம் நான் பிரிச்சு போட்டேன் அப்படிங்கிறது இல்லை. எதுல இருக்கு அப்படின்னா வேர்ல்டு எங்க இருக்கு, உலகம் பிரபஞ்சம் எங்க இருக்கு அப்படின்னா மைண்ட்ல இருக்கு. இப்ப நான் 21 வயசுல நான் ரட்சிக்கப்பட்டேன். என்னுடைய 21 வயசுக்கு முன்னால நான் உலகத்தினுடைய தண்ணீரை குடிச்சு அந்த ஸ்பாஞ்சில ஃபுல்லா ஏறிடுச்சு, சொத 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 சொதன்னு. இப்ப மறுபிறப்புல என்ன நடக்குது அப்படின்னா எப்படி கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு வைப்பேன். பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாயிற்று, புதிய மனுஷன் உங்களுக்குள்ள தரிப்பிக்கப்பட்டீர்களே அப்படிங்கிறது போல. இப்ப அதுல சிம்பாலிக் லாங்குவேஜஸ். அதே போல இப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்மளுடைய மறுபிறப்பில், நம்மளுடைய ரட்சண்ய நாள் என்று என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மைண்ட் சிஸ்டத்தில் உள்ளதான அந்த ஸ்பாஞ்ச் ஆனது சுத்தமா என்ன செஞ்சாச்சு அப்படின்னா புளிஞ்சு எடுத்தாச்சு. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்ட நாள் என்று என்னுடைய மைண்ட் சிஸ்டம் என்னாச்சு, அந்த ஸ்பாஞ்ச் என்னாச்சு அப்படின்னா சாக்கடைக்குள்ள இருந்தது, சாக்கடைக்குள்ள டிச் வாட்டர்ல அசுத்தமான இந்த பிரபஞ்சத்தினுடைய தண்ணீர்ல சொதாண்டு இருந்ததை கர்த்தர் எடுத்து ஒளிஞ்சி அதை சுத்திகரித்து இப்ப ஒரு மனதை இப்படி உள்ளார வச்சிருக்காரு. இப்ப என்ன ஆகணும், இப்ப இந்த மைண்டு அந்த ஸ்பாஞ்சில இப்ப என்ன லோடு ஏறணும், அந்த ஸ்பாஞ்சில அந்த இதுல என்ன தண்ணி வரணும் அப்படின்னா பிரியமானவர்களே இந்த தண்ணி அதுல லோட் ஆகும். தேவனுடைய பரிசுத்த வேதாகமம், காட்ஸ் மைண்ட் எதுல இருக்கு அப்படின்னா இதுல இருக்கு. தேவனுடைய சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கணுமே, தேவ சித்தத்தை நான் தெரிஞ்சுக்கணுமே, தேவனுடைய மைண்டை நான் தெரிஞ்சுக்கணுமே,
தேவனுடைய வேல்யூ சிஸ்டத்தை நான் தெரிஞ்சுக்கணுமே, காட்ஸ் கிங்டத்தினுடைய வேல்யூ சிஸ்டத்தை நான் அறிஞ்சுக்கணுமே. அப்ப அவருடைய மைண்டை நான் எப்படி அறிந்து கொள்றது? இதுல இருக்கு. அப்ப இவைகள் இப்ப உள்ளார போகணும். இப்ப சத்திய வார்த்தைகளை நான் வாசிக்கிறதுனால, சத்திய வார்த்தைகளை நான் கேட்கறதுனால, திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்கிறவர்களை கொண்டு தீர்க்க தரிசன வசனங்களை நான் கேட்கறதுனால என்னுடைய மைண்ட் என்ன ஆகணும் அப்படின்னா, டே பை டே கிராஜுவலா புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். மைண்ட் ரெனியூவல் ஆகணும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட உள்ளார பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது, நோ, இது உலகம், இது பிரபஞ்சம், இது பிரபஞ்சத்துக்குரிய சிந்தை, இது வேண்டாம், இப்படி யோசிக்க கூடாது, இது கிறிஸ்து இயேசுக்குரிய சிந்தை அல்ல. நீ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த சாயலுக்கு நீ அழைக்கப்படல, குமாரனுடைய சாயலை தரிப்பித்துக் கொள்றதுக்கு நீ அழைக்கப்பட்டிருக்க. இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த சாயலை அணிந்திருந்த நீ இப்ப குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறுபடிக்கு நீ அழைக்கப்பட்டிருக்க. இது தேவ சித்தம் இல்லை அப்படிங்கிறத நம்மளுடைய மைண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவாய் ரெனியூவல் ஆக 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 காட்ஸனுடைய பெர்ஃபெக்ட் வில்லை நாம் என்ன செஞ்சுக்கோ அப்படின்னு அறிந்து கொள்வோம். பிரியமானவர்களே, இது அவ்வளவு இந்த 2வது வசனத்துக்குள்ளதான் இருக்கு. எப்படி தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை நான் பகுத்தறிய முடியும்? என்ன செய்யறதுனால? புதிதாகிறதுனால். என் மைண்ட் எப்படி புதிதாகும்? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினாலும் என்னுடைய மைண்ட் புதிதாகும். பிரியமானவர்களே, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு நம்மளுடைய மைண்ட் ரெனியூவல் அப்படிங்கிறதான சத்தியத்தை கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு அமர்வில் நாம் தியானிக்கலாம். அதுல 2வது வசனத்தில் முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட நான் பாரப்பட விரும்புகிறேன். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று. அவ தேவனுடைய சித்தம் சொல்லல, பரிபூர்ணமான காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில் அப்படின்னு. நானும் நீங்களும் நம்மளுடைய வாழ்க்கை, தேவனுடைய நம்ம பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில்லுல நாம் குடியிருக்கணும். அதுல நடுவுல இருக்கணும். நம் செய்யற ஜாப், நம்முடைய குடியிருப்பு, நம்மளுடைய சகல காரியங்கள், நம்மளுடைய சபைக்கெடுத்த காரியங்கள் சகலமும் காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில்லுல நாம் இருக்கமாங்கிறத செக் பண்ணணும். அதுதான் பவுல் சொல்றார், தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் பகுத்தறியத்தக்கதாக. ஓகே, அப்ப பரிபூர்ணமான சித்தம் கொண்டு இருக்கும் பொழுது பைபிள்ல இன்னொரு காரியமும் இருக்கு. தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவனுடைய அனுமதி சித்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. பெர்மிசிவ் வில், பெர்ஃபெக்ட் வில். அநேக கிறிஸ்தவர்கள் காட்ஸ்னுடைய பெர்மிசிவ் வில்ல, அனுமதி சித்தத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நான் வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். பிரியமானவர்களே, நானோ நீங்களோ நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களை குறித்து நம் காரியம் இல்லை, வரக்கூடிய நாட்களில் எப்பொழுதுமே நாம் வருகிற நாட்களுக்கு தான் நான் பேசுறேன். வருகிற நாட்களில் காட்ஸ்னுடைய பெர்மிசிவ் வில்லுல மட்டும் நாம் வாழ்ந்துராதபடிக்கு, காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில்லுல, அனுமதி சித்தம் அல்ல பரிபூர்ண சித்தத்தில் நாம் வாழ பழகுவோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். அவருடைய வாழ்க்கையில சேதம் இருக்காது. ஓகே, அப்ப இதை குறித்து நமக்கு என்ன பெர்ஃபெக்ட் வில், என்ன பெர்மிசிவ் வில் அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி வரும். ஓகே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். வேதத்திலிருந்து ஒரு 3 திருஷ்டாந்தங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர்கள் சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்துல போய் என்ன கேட்டாங்க அப்படின்னா,
5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாமுவேலை பார்த்து, நீர் முதிர் வயது உள்ளவனானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். பாருங்க, எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜா ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுவது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்ல கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை அவர்களுக்கு நான் ராஜாவா இருந்து அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஓ காட், அப்ப காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில், தேவனுடைய இருதயத்துக்குள்ள இருந்ததான அவருடைய நன்மையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்முடைய தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்னா, நான் உங்களுக்கு ராஜாவா இருப்பேன், நான் உங்களுக்கு லீடரா இருப்பேன், நான் உங்களுக்கு தலைவனா இருப்பேன் அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு என்ன பாக்குறாங்கன்னா, சுத்தி இருக்கிறதான 7 விதமான ஜாதிகளை பாக்குறாங்க, சூழ்ந்து இருக்கிற ஜாதிகளை பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் ஆனப்படை, குதிரைப்படை, காலார்படை, ஒரு லீடர், அப்படின்னு ட்ரம்பட் வாசிக்கிறான், எக்காலம் ஊதுறான், கத்தி கபடா சண்டை, ஒரு லீடர், ஒரு அணிவகுத்துட்டு போறது, ஒரு ஆலோசனை. எங்களுக்கு யாரு இல்லை, ஒருத்தரும் இல்லை, யாரும் நாடோடி மாதிரி இருக்கும், பரதேசிகள் மாதிரி இப்படியே சுத்தி 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 பரதேசிகள் மாதிரி, நாடோடிகள் மாதிரி இருக்கும். எங்களுக்கு யார் இருக்கா? எங்களுக்கு யார் இருக்கா? பார்த்தா ஆகாயத்தை காமிக்கிறீங்க, காத்த காமிக்கிறீங்க, அக்கினியை காமிக்கிறீங்க, மேகத்தை காமிக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு லீடர் வேணும்பா. எங்களுக்கு ஒரு யானைப்படை, எங்களுக்கு ஒரு குதிரைப்படை, எங்களுக்கு ஒரு காலார்படை, எங்களுக்கு கத்தி கபடா சண்டை, லீடர் எல்லாம் சூழ்ந்து இருக்கிறது போல எங்களுக்கு வேணும். We want king. அண்ட சராசரத்தி சர்வ உள்ள தேவன், சேனைகளின் கர்த்தர், அவர் ராஜாவா இருந்தார்னா எதுக்கு யானைப்படை, எதுக்கு குதிரைப்படை, எதுக்கு கத்தி கபடா சண்டை? அவர் சொல்ல ஒரு மின்னல் வந்தா முடிஞ்சு போச்சு. ஒரு தூதன் 1,87,000 பேரை காலி பண்ணோம் ஒரே இதுல, விஷ் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 1,87,000 பேர் சனகரிப்பினுடைய சேனையை அழிஞ்சு போயிடும். எதுக்கு கத்தி கபடா யானை குதிரை? அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நினைச்ச நேரத்துல கர்த்தர் எங்களுக்கு வரமாட்டேங்கிறார். எங்களுக்கு ஒரு ராஜா இருந்தா எப்பனாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கும்ல. Now we are insecure. நாங்கள் பாதுகாப்பு இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்களுக்கு ஒரு படை வேணும் அப்படின்னா தேவனுடைய இருதயம் அப்படியே நொந்து போயிடுச்சு. தேவனுடைய இருதயம் நொந்து போயிடுச்சு. அப்படியே தேவன் அப்படியே என்ன சார் வருத்தப்பட்டார். ஓகே, சாமுவேலுக்கு என்ன கேட்டீங்க, நீங்க கேட்டது தகாதுப்பா, ஏன் ராஜாவை கேக்குறீங்க? இப்ப கர்த்தர் உங்களை ஆளுகை செய்யலையான்னு கேட்டா, அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். சொல்லிட்ட சாமுவேல், அவங்க சொல்றதெல்லாம் செய்வேன். சொல்ற அவங்க என்ன தள்ளிட்டாங்கப்பா, அவங்க என்ன தள்ளிட்டாங்க. நான் அவளை ஆளுகை செய்யாதபடிக்கு, நான் அவர்களுக்கு ராஜாவா இராதபடிக்கு, அவர்களுக்கு வேணும்னு நினைச்சிட்டான். சூழ்ந்திருக்கிற ஜனங்களுக்கு ராஜா வேணும் போல வாழ்ந்துட்டான். கேட்டான், சரி பெஞ்சமின் கோத்திரத்தான்ல கீசனுடைய குமாரன் சவுலை ஏற்படுத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு துக்கத்தோட எங்கெங்கெல்லாம் அனுமதி சித்தம் பெர்மிசிவில் இருக்கிறதோ அங்க என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் துக்கத்தோட அனுமதிப்பார். துக்கத்தோட நான் போகணும், நான் செய்யணும், நான் வாங்கணும்,
இதை கட்டணும், அதை செய்யணும், அதை வாங்கணும், இதை இதை பிடிக்கணும், இந்த பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும், ஃபாரின் போகணும், இதை கட்டணும், இதை வாங்கணும், இதை செய்யணும், இப்படிதான் இருப்பேன். தேவன் சொல்லுவார், ஓகே ரைட், உனக்கு சுயாதீனம் மேன், உனக்கு சுயாதீனம், சுதந்திரம், ஓகே வச்சுக்க. ஓகே, எப்படி கொடுத்தார் என்பதை ஓசியாவின் புஸ்தகத்தில் ராஜாவை எப்படி கொடுத்தாருங்கிறது ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். டேனியலுக்கு அடுத்த புஸ்தகம் ஓசியாவுடைய 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. எனக்கு ராஜாவையும் அதிபதிகளையும் ஏற்படுத்த வேண்டும் என்றாயே, இப்போதும் உன்னுடைய எல்லா பட்டணங்களிலும் உன்னை ரட்சிக்கும் ராஜா எங்கே? உன் நியாயாதிபதிகள் எங்கே? நான் கோபத்திலே உனக்கு ராஜாவை கொடுத்தேன். நான் உனக்கு ராஜாவை கொடுத்தேன். எப்படி கொடுத்தேன் அப்படின்னா, என் கோபத்திலே கொடுத்தேன். அல்லது வேற விதமா சொன்னா, துக்கத்தோட கொடுத்தேன். கோபத்தோட உனக்கு நான் ராஜாவை கொடுத்தேன். ஓகே, இந்த பக்கத்துக்கு கொண்டு கையில வச்சுக்கோ. சங்கீதம் 106வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 106வது சங்கீதம். இது 14ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். வனாந்திரத்திலேயே, அது இஸ்ரவேல் கானான் தேசத்தை சுதந்திரித்து நியாயாதிபதிகள் காலங்கள் எல்லாம் முடிந்து சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்தில் உண்டான காரியத்தை நாம் தியானித்தோம். இது இஸ்ரவேலர்களுடைய வனாந்திரத்தில் உள்ள காரியம். 106வது சங்கீதம் 14ஆம் வசனம். வனாந்திரத்திலே இச்சை உள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். கொடுத்துட்டு அதோட சேர்த்து என்னத்தை அனுப்பிச்சிட்டார் அப்படின்னா, அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை சேர்த்து அனுப்பினார். ஓகே, அதாவது என்ன கவனிங்களேன், நையின்னு அப்படியே போட்டு கொடுங்க 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 கொடுங்கன்னு சொல்லிட்டு நச்சரிக்கு இச்சை உள்ளவர்களாகி கேட்டுட்டே இருக்கிற நை நை நை. ஓகே, கொடுத்தார். எதையும் சேர்த்து கொடுத்தார் அப்படின்னா, இளைப்பையும் சேர்த்து கொடுத்தார் அப்படின்னா, அது என்னடா இளைப்பையும் சேர்த்து கொடுத்தார்னா, ஏண்டா இவளை கட்டிக்கிட்ட, ஏண்டா ஃபாரினுக்கு போன, ஏண்டா இந்த வீட்டை கட்டின, ஏண்டா இந்த டிரான்ஸ்பரை கேட்டேன், எனக்கு ப்ரொமோஷன் வேணும், எனக்கு ப்ரொமோஷன் வேணும், ப்ரொமோஷன் வேணும், ப்ரொமோஷன் வேணும், ப்ரொமோஷன் வேணும், நான் இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், இதை செய்யணும், வீட்டை கட்டணும், வீட்டை கட்டணும், வீட்டை கட்டணும், வீட்டை கட்டணும், நைய 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 போட்டு போட்டு முண்டு 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 இச்சித்து ஜெபம் பண்ணி விசுவாசித்து விசுவாசிக்கிறார்கள். நீங்கள் இன்னும் ஜெபிக்கவில்லை, நீங்கள் விண்ணப்பிக்கவில்லை, விண்ணப்பிக்காதனால் உங்களுக்கு சித்திக்கிறது இல்லை. ஓகே, விண்ணப்பிக்கணும், விண்ணப்பிக்கிறேன் 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 விண்ணப்பிக்கிறேன், நான் தேவ சித்தத்தின்படி விண்ணப்பிக்கிறான்னு இல்ல, விண்ணப்பிக்கிறேன் 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 விண்ணப்பிக்கிறேன். விண்ணப்பத்தை இச்சித்து, தேவ சித்தமான இல்லையா அதை விடுக்கி இச்சித்து இச்சையோடு கேட்டு அதோட சேர்த்து என்னத்தை வாங்கிட்டாரு அப்படின்னா, நான் சில மனுஷர்களை நான் அறிவேன். அப்படி ஒருவரை நான் அறிவேன். என்னுடைய 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 ஆசிரியர் பணியிலேயே நான் அறிவேன். அவருக்கு எப்படியாவது ப்ரொமோஷன் ஆயிடணும், ஹெட் மாஸ்டர் ஆயிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அந்த ஹெட் மாஸ்டர் ஆயிடுனா, அந்த ஹெட் மாஸ்டர்ங்கிறதுனால அவருக்கு என்ன பெரிய பணப்பயன்லாம் ஒண்ணு கிடையாது, பண பயன்லாம் ஒண்ணு கிடையாது. அவர் ஹெட் மாஸ்டர் ஆனா நிறைய பாக்கெட்டு தான் காலியாகும்.
நிறைய வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் செலவு செஞ்சுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு போயிட்டு ரொம்ப பிரச்சனை தான். ஆனா தான் வீட்டுக்கு முன்னால இப்படி ஒரு லேபிள் போட்டுக்கலாம்ல, ஹெட் மாஸ்டர், எம்ஏ, பிஎட், எம்ஃபில், என்னென்ன இருக்கும் அந்த எம்ஃபில்குள்ளாரே அதெல்லாம் இருக்கும்ல. எம்ஃபில்குள்ளாரே என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். பிஏ இருக்கும், அந்த எம்ஃபில்குள்ளாரே எம்ஏ இருக்கும், பிஏ இருக்கும், எம்ஏ இருக்கும், எம்ஃபில் இருக்கும். நம்பால் போடுவோம் பாரு, பிஏ கமா எம்ஏ கமா எம்ஃபில் கமா அப்புறம் PQRSYZ XYZ HM. என்னடா பெரிய HM அப்படின்னா பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்டரி ஸ்கூல். அது பஞ்சாயத்து யூனியன் எலிமெண்டரி ஸ்கூல்னு போட்டா நம்மளால பாக்குறோம், போற வரோம்ல, ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு PU ஸ்கூல் அப்படி PU ஸ்கூல், அது PU எலிமெண்டரி ஸ்கூல்லாம் போட்டா பிரச்சனை. PU ஸ்கூல் இவ்வளவு நீட்டத்துக்கு ABCDHYZ XYZQ HM PU ஸ்கூல். ஹானர் சீக்கிங், இச்சை. ஓகே, கடைசியில பார்த்தா ஏண்டா ஹெட்மாஸ்டர் ஆகும், ஏண்டா ஹெட்மாஸ்டர் ஆகும். ஏறினதுல இருந்து இறங்க முடியல வேற. வாழ்நாள் ஃபுல்லாவே டார்ச்சர் டென்ஷன், பிபி, ஹார்ட் அட்டாக். அப்படிப்பட்டவர்களை நான் அறிவேன். அவ்வளவுதான். இந்த பூமியில அது யார் இருந்தாலும் சரி, அவன் வேதத்தை அறிஞ்சாலும் சரி, அவன் வேதத்தை அறியாதவனா இருந்தாலும் சரி, இந்த வனாந்திரத்தில் யாராவது இச்சை உள்ளவர்களாகி ஏதாவது ஒண்ணு சுதந்திரிச்சான்னா அந்த இச்சையோட கூட சேர்ந்து இன்னொன்னு இருக்கு பிளஸ், அது போனஸ், அது கூடவே சேர்ந்து வாங்கிக்க வேண்டியதான். ஒண்ணு போனுச்சுன்னா இன்னொன்னு வாங்கிக்க வேண்டியதான். இச்சையை சுதந்திரிச்சாங்கன்னா கூடவே ஒரு போனஸ் போட்டு கொடுத்துருவாங்க. என்ன போட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னா இலவசம், ஆத்தும இழைப்பு இலவசம், வாங்கிட்டே போயிடலாம். பிரியமானவர்களே, சோ இப்படிதான் சத்ரு உலகத்தாரை விட்டுருங்க, அஞ்ஞானிகளை விட்டுருங்க, தேவனுடைய பிள்ளைகளை வனாந்திரத்தில் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இச்சை உள்ளவர்கள் ஆக்கி அவர்கள் தேவனிடத்தில் அந்த இச்சை நிமித்து கேட்க வச்சு அதோட அந்த இச்சையோடு சேர்ந்து ஒரு இழைப்பையும் சேர்த்து அவங்க பண்ணி அவருடைய வாழ்க்கையை ஒரு இழைப்பாக்கி சோர்வடை செய்து லீன் ஆக்கி அவருடைய வாழ்க்கையில எழும்ப முடியாதபடிக்கு சத்ரு பண்றது அவருடைய தந்திரம். So we should be very careful. ஓகே, இப்ப நாம் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் இப்ப ஒரு சத்தியத்தை நாம் தெரிந்திருப்போம். என்ன அப்படின்னா, காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில், பெர்மிசிவ் வில், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் அப்படின்னு தேவனிடத்துல இருக்கு. அதான் நமக்கு ஆரோக்கியம். அதுலதான் நம்மளுடைய லைஃப் அதுல இருக்கணும். இஸ்ரவேலர்களை குறித்து தேவன் அவர்களுக்கு ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஜனங்கள் அதை விரும்பல. அவர்கள் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாய் எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு மனுஷிகமாய் இச்சை உள்ளவர்களாகி தேவனிடத்தில் உண்டு கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். அது தேவனுடைய அனுமதி சித்தம். அதனுடைய காரியங்கள் என்னென்னங்கிறது பின்னால ஓசியா, எங்க ஒரு ராஜா எங்காச்சு, ராஜான்னு கேட்டியே, ஒரு ராஜாவா உன்னை இப்ப உன்னை காப்பாத்தினது, ஒரு ராஜாவா உன்னை சரியா நடத்தினா அப்படிங்கிற தேவன் ஓசியால கேட்கிறார். ஓகே, ஒன்று. இன்னொரு காரியம், என்னாகமம் 32ஆம் அதிகாரம், என்னாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். இங்க தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் 2 கோத்திரத்தாரனுடைய அனுமதி சித்தம் என்னங்கிறதை நாம் பார்க்கிறோம். என்னாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். ரூபன் புத்திரர் காத் புத்திரருக்கு ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. பாத்துங்க, that's a danger, prosperity, the danger of prosperity, the danger of prosperity-ங்கிறது இந்த அதிகாரத்துக்கு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு தலைப்பை கூட கொடுக்கலாம். ரூபன் புத்திரர் காத் புத்திரருக்கு ஆடு மாடுகள் மிகவும் திரளாய் இருந்தது. ஓகே, அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு கால வனாந்திர ஜீவிதத்தில் நான் உண்மையில அவன் 2.5 கோத்திரத்தார்
மனாசேயனுடைய பாதி கோத்திரத்தார், ரூபன் கோத்திரத்தார், இந்த காத்து கோத்திரத்தாருடைய பக்க டேலண்ட் ஃபெலோஸ். பாருங்களேன், அவர்கள் எகிப்தை விட்டு அவர்கள் வெளியில வரும்பொழுது தங்களுடைய ஆடுகளோடு, ஆடு மாடுகளோடு கூட வந்தாங்க. வனாந்திரத்துல 40 வருஷத்துல அந்த மந்த சேதப்படாதபடிக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா கொண்டு வந்திருக்கானுங்க பாருங்க. அவங்களுடைய டேலண்ட நாம என்ன சொல்றது? ரூபன், காத், இன்னொரு மனாசேயனுடைய பாதி கோத்திரத்தார் அவர்கள் எங்க வந்துட்டாங்க அப்படின்னா யோர்தான் நதிக்கரைக்கு வந்துட்டாங்க. இந்த என்னாவது புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நீங்க கருத்தாய் கவனிக்கணும், உங்க அன்போடு நான் வேண்டுகிறேன். அல்லது வேற மாதிரி சொன்னோம்னா பார்டர் கிறிஸ்டியன், பார்டர் கிறிஸ்டியன்ஸ், பிவேர் ஆஃப் பார்டர் கிறிஸ்டியானிட்டி. எல்லை ஓர கிறிஸ்துவத்தை குறித்து நாம் எச்சரிக்கை உடையவர்களா இருப்போம். பிவேர் ஆஃப் பார்டர் கிறிஸ்டியானிட்டி. காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில் என்ன? தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களும் வனாந்திரத்தில் மோசேயினுடைய தலைமையின் கீழ் நடத்தப்பட்டு, அதற்கு பிறகு யோசுவாவுடைய தலைமையில் யோர்தானை கடந்து அதுக்கப்புறம் வரக்கூடியதான எரிகோ, ஆயி, வரிசையா இருக்கக்கூடியதான கானான் தேசத்தினுடைய பட்டணங்கள் எல்லாம் அவர்கள் சவதரித்து அவரை சுதந்திரிக்க வேண்டும் என்பது காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் பரிபூர்ணமான சித்தம். 2 கோத்திரத்தார் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆடு மாடு திரளாய் அவர்களுக்கு இருந்ததனால் அவ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கிலெயாத் அப்படிங்கிறதான யோர்தானுக்கு இக்கரையில், யோர்தானுக்கு அந்த பக்கம் கானான், யோர்தானுக்கு இக்கரையில் அந்த கிலெயாத் தேசத்தில் யோர்தானுடைய நதி வளம் மிகுந்த காண்கையில், நல்ல தண்ணி, நல்ல பசுமையான இடத்தை பார்த்த உடனே இந்த 2 கோத்திரத்தார் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, பாருங்களேன் 3ஆம் வசனம், அவர்கள் எங்க வந்துட்டாங்கன்னா மோசஸ் வந்துட்டாங்க. ஆடு மாடுகளுக்கு தகுந்த இடம், உமது அடியாருக்கு ஆடு மாடுகள் உண்டு, உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தானுக்கு நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக. இந்த நாட்டை, இந்த கிளையாத்தை, இந்த யோர்தானுக்கு இக்கரையில் உள்ளதானதை அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். அதுவும் சுதந்திரிச்சதுதான், அதுவும் இவர்கள் சுதந்திரிச்சதுதான். ஆனால் காட்ஸ்னுடைய பெர்ஃபெக்ட் வில் அந்த பக்கம் போகணும். ஆனா என்ன பண்ணிட்டா அப்படின்னா, நமக்கு சீட்டு எங்க உழுதுன்னு தெரியாதுடா. நான் ரூபன் கோத்திரத்தான், என் தகப்பனுடைய மஞ்சத்துல ஏறினவன் நானு, எனக்கு சீட்டு எப்படி உழுவுன்னு தெரியாது. வேண்டாம், எங்கேயாவது பார்டர்ல எங்கேயாவது போட்டு உழுந்து சீட்டு உழுந்துச்சுன்னா நம்மளுடைய பிசினஸ் போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் நல்லா இருக்காது. ஆகையினால பார்த்த மாத்திரத்துல இந்த இடத்தை அப்படியே நம்ம தக்க வச்சுக்குவோம். இதுவும் பார்டர் தானே, இதுவும் சுதந்திரிச்சனுடைய காணியாட்சி தானே. ஏன் இந்த பார்டர்ல, ஏன் இந்த யோர்தானை கடக்கணுமா? ஏன் இப்படி சிலுவை சுமக்கணுமா? ஏன் இப்படி கஷ்டப்படணுமா? ஏன் இங்கே இருந்து ஆவாதா? இங்கதான் பசுமை இருக்கு, இங்கதான் பச்சை இருக்கு, தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டும்ன்றாரு. ஏன் இப்படி கேட்டாங்கன்னா, இங்க பாருங்க 16ஆம் வசனத்தில், 16ஆம் வசனம், அப்பொழுது அவர்கள் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம். எங்க வந்துட்டாங்க பாரு. அப்ப கானான் அதெல்லாம் இருக்கட்டும் பிரதர், அதெல்லாம் இருக்கட்டும். நாங்க எங்களுக்கு நாளைக்கு எங்களுடைய ஃபியூச்சர், எங்களுடைய பிசினஸ்க்கு இது ஏற்ற இடம், எங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்கு, எஜுகேஷனுக்கு, நாளைக்கு நல்லது கெட்டதுக்குலாம் இந்த பிளேஸ் எங்களுக்கு பியூட்டிஃபுல் பிளேஸ். ஆகையினால எனக்கு இங்கே கட்டுவோம், இங்கே இருந்துருவோம் அப்படின்னாங்க. ஓகே,
கடைசியில ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று நடந்துச்சு. மோசே அவர்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டார். இதுக்கு நீங்க உண்மையா இருக்கணும்னு சொன்னார். இல்ல நான் உண்மையா இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க போய் இந்த இடத்த சகோதரிச்சிருங்க, ஆனா போய் உங்க சகோதரர்களுக்கு நீங்க உதவி செஞ்சுட்டு தான் நீங்க வரணும்னாங்க. ஓகே நாங்க இருந்துடுறோம்னு சொல்லிட்டாங்க. இருந்துட்டு அதுக்கு வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டா, காலத்துக்கு அவங்க எங்க உட்காந்துட்டாங்க அப்படின்னா பார்டர்லயே உட்காந்துட்டாங்க. இவர்களுக்கு நாம என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா பார்டர் கிறிஸ்டியன்ஸ். மினிமம் கிறிஸ்டியன்ஸ். சிலுவை எடுக்க விரும்பாத பார்டர் கிறிஸ்டியன்ஸ், மினிமம் கிறிஸ்டியன்ஸ். எவ்வளவு குறைச்சலா கீழ்ப்படிஞ்சா போதும், எவ்வளவு குறைவா அவுட்டர்லயே இருக்கிறது, தலையை உள்ளார கொடுக்காம இருக்கிறது, தலையை உள்ளார கொடுக்காம இருக்கிறது, கஷ்டப்பட விரும்பாம இருக்கிறது, கிடைச்சத இது ஆதாயம் பார்க்கிறது, இன்மையை பார்க்கிறது, தொலைதோக்கு பார்க்காம இருக்கிறது, பூமியை பார்க்கிறது. பிரியமானவர்களே, நான் ஒரு காலம் பார்டர் கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழ வேண்டாம். யார் அந்த பார்டர் கிறிஸ்டியன்ஸ்? தங்களுடைய ஃபியூச்சர், தங்களுடைய பெனிஃபிட், தங்களுடைய பிள்ளைகள், தங்களுடைய பிசினஸ், தங்களுடைய கம்ஃபர்டபிள் லைஃப், லக்ஸரி லைஃப், இதற்காகவே வாழ்கிறவர்கள். நம்ம கண்ணுக்கு முன்னால எப்பொழுதுமே ரெண்டு இருக்கணும், அனாயிண்டட் லைஃப் ஆர் கம்ஃபர்டபிள் லைஃப். நம்ம ரெண்டு வச்சுக்கணும். அனாயிண்டட் அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கையா, சொகுசான வாழ்க்கையா? அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கையா, சொகுசான வாழ்க்கையா? ஆண்டவரே எனக்கு அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கை வேணும். அப்படியா? அபிஷேகிக்கப்பட்ட வாழ்க்கை வேணும், காணும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் வேணுமா அப்படின்னா யோர்தான்ல இறங்கணும், சிலுவை சுமக்கணும், சுயத்துக்கு மறிக்கணும், அங்க கானானியர்களை ஃபைட் பண்ணணும், அப்புறம் சுதந்திரிக்கணும். அது பாலும் தேனும் வழிகிறதானே தேசம். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இன்மையே போதும் அப்படின்னு நினைச்சிட்டா என்ன ஆகும்? பின்னால நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அந்த இடம் எப்படி அந்த இடம் ஆச்சு அப்படின்னா, அவர்கள் பார்டர்ல இருந்தாங்க. பார்டர்ல இருக்கிறவருடைய டேஞ்சர்ஸ் 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம், First Chronicles chapter 5 verse 26. அந்த வசனத்தை நீங்க பார்க்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். 1 நாளாகமம், First Chronicles chapter 5 verse 26. ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரியா ராஜாவாகிய பூலின் ஆவியையும் அசீரியா ராஜாவாகிய தில்காபித்லின் நேசரின் ஆவியை எழுப்பினதாலே அவன் ரூபனியரும் காத்தியரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் ஆகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல அவர்களை ஆற்றங்கரைக்கு கொண்டு போனான். ஃபர்ஸ்ட் கேப்டிவ்ஸ் யார் என்றால் இந்த 2 கோத்திரத்தார். அசீரியா ராஜா ஒரு காலகட்டத்தில் இந்த பார்டர்ல இருந்த இந்த 2 கோத்திரத்தாரை சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். ஃபர்ஸ்ட் கேப்டிவ்ஸ் ஆஃப் அசீரியா கொண்டு போனது இவங்களதான். பிரியமானவர்களே, இவைகளெல்லாம் தேவன் திருஷ்டாந்தமாய் நமக்கு வைத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் பார்டர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிறார்களோ அவர்களுக்கு உண்டான டேஞ்சர் என்ன அப்படின்னா, அவர்களை சிறைப்பிடிப்பதற்கு, எஸ்பெஷலி யாரை சிறைப்பிடிக்கிறதுக்கு அப்படின்னா, மெயினா சொல்றேன், வாலிப பிள்ளைகளை. யார் யாரெல்லாம் தேவனுடைய பர்ஃபெக்ட் வில்ல சபையின் நடுவில், திருச்சபையாகிய சரீரமாகிய சபையின் நடுவில் பத்திரமாய் சகோதர சகோதரிகளுக்குள்ளாக நம்மளுடைய பிள்ளைகள் அப்படியே சூழ்ந்து இருக்கணும். அப்படியே சகோதர சகோதரிகளுடைய சூழ்ந்து அந்த அரவணைப்புல பிள்ளைகள் இருக்கும் பொழுது பாதுகாப்பு. அப்படி இல்லாதபடிக்கு நான் சும்மா விசிட்டர் மாதிரி ஒரு பார்டர் கிறிஸ்டியன் போல நான் எங்கேயாவது 3rd rate பிலீவரா நான் எங்கேயாவது அவுட்டர்ல பார்டர்ல இருந்தேன் அப்படின்னா என்ன வருவாங்க அப்படின்னா, பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், சாட்டானிக் ஏஜென்ட்ஸ், வேர்ல்ட்லி மீடியா, இன்னும் உலகத்தினுடைய என்னென்ன காரியங்கள் இருக்கோ அத்தனை வந்து எதை ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைகளை. எந்த பிள்ளைகளுக்காக பிசினஸ்க்காக எந்த பிள்ளைகளுக்காக நம்ம பட்டணம் கட்டுவோம்னு நினைச்சாங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாம் அவங்களுடைய சந்ததியில் என்ன கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா captured by Assyrian. நாம் எவ்வளவு பயந்திருக்க வேண்டியது இருக்கிறது. future savings, future education, future.
Yes, we have to plan for the future 100%. Yes, நம்மளுடைய நாளைய தினத்துக்காக, நம்மளுடைய ஃபியூச்சருக்காக we can plan, we should plan, we can save for the future, we can plan for the future. கட்டாயம், with all means, by all means சேவ் பண்ணலாம், பிளான் பண்ணலாம். 20 வருஷத்துக்கு பிள்ளைகளுக்கா இப்ப நம்ம பிளான் கூட போட்டு வைக்கலாம், நத்திங் ராங், தப்பே கிடையாது. ஆனா பிரியாரிட்டி தேவன் முதலிடமா இல்லாம பாருங்க, எங்க இருந்து அவர் பிளான் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னா, யோர்தானை தாண்டி வந்து தேசத்துக்குள்ள இருந்து அவர்கள் தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை செஞ்சுக்கிட்டு யோசிச்சிருந்திருக்கணும். ஆனால் தேவனை ஒதுக்கிட்டு, தேவனுடைய கிங்டத்தை ஒதுக்கிட்டு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான காரியத்தை ஒதுக்கிட்டு, பார்டர்லயே ஒரு லைஃப் எழுதுகிட்டு, ஃபியூச்சர் எஜுகேஷன், ஆடு மாடுகளுக்காக தொழுவோம், நாளைய பிள்ளைகள். அப்பயே மோசஸ் ஒரு வார்த்தை கரெக்ட் பண்ணாரு பாருங்க, அந்த வார்த்தையை மறுபடியும் காண்பிக்கிறேன். ரூபன் இங்க வாங்க, காத் இங்க வா, மனாசே இங்க வாங்க, நீங்க தப்பு, ஆடு மாடத்துக்கு முன்னால வைக்கிற புள்ள மேனியா அப்படிங்கிற பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், என்னாகமும் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மோசே சொன்ன வார்த்தை, see the order. நம்மளுடைய ஆர்டர் என்னைக்குமே மாத்த கூடாது பிரியமானவர்களே. நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், யோபுனுடைய வாழ்க்கையில அவருடைய முதல் 3 வசனங்களை நான் பார்த்திருக்கிறோம். யோபுனுடைய பர்சனல் காட்லினஸ், ஆர்டர் நம்பர் 1. யோபுனுடைய பிள்ளைகளுடைய காட்லினஸ், ஃபேமிலி காட்லினஸ், ஆர்டர் நம்பர் 2. ஆடு மாடு பிசினஸ், ஆர்டர் நம்பர் 3. இங்க மோசஸ்னுடைய ஆர்டர் பாருங்க. இவங்க என்ன சொன்னாங்க மறுபடியும் பாருங்களேன், 16ஆம் வசனம், என்னாகமும் 32:16. எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம் அப்படிங்கிறது தான் இந்த 2.5 கோத்திரத்தாருடைய என்ன இருதயத்தில் அவர்கள் இருந்ததோ அது வாயினால பேசினாங்க. மோசே திருத்துறாரு, திருத்தி சொல்றாரு. 24ஆம் வசனம், உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களை கட்டி. தப்பு 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 மேன், உன்னுடைய ஆர்டர், உன்னுடைய பிரியாரிட்டியே தப்பு. ஆடு மாடு பிசினஸ் சொல்லிட்டு இருக்க, ரைட்? உன் பிள்ளைக்காக பட்டணம், உன் ஆடு மாடுக்காக தொழுவோம். அப்ப உடனே அவங்க மாத்திக்கிட்டாங்க. 26ஆம் வசனம், எங்கள் பிள்ளைகளும் எங்கள் மனைவிகளும் எங்கள் ஆடு மாடு முதலான எங்களுடைய எல்லா மிருக ஜீவன்களும் இங்கே கிளையாத் பட்டணங்கள் இருப்பார்கள். சரி, எவ்வளவு மேன் ஆஃப் காட். சில தேவனுடைய மனுஷர்கள் சில சமயங்களை நாம் பேசுற பேச்செல்லாம் திருத்துவாங்க. சோ தேவ மனுஷர்களோடு கூட நாம் என்னவா இருக்கணும், நல்ல ஒரு ஐக்கியத்துல இருந்தோம்னு வச்சுக்க. உன்னதமா தேவ பக்தியில வளர்ந்தேர்ந்த தேவ மனுஷருடைய மெச்சூர்ட் காட்லி பீப்புளோடு கூட நாம் கான்வர்ஸ், நாம் பழகி அவர்களோடு சமாதானமாய் இருந்து பழகுவோமானால் நம்மளுடைய பிரியாரிட்டிஸ் எல்லாம் கூட மாத்துவாங்க. நம்மளுடைய பேச்சுல, நம்மளுடைய மனதுல, நம்மளுடைய ஆட்டிடியூட்ல இருக்கிறதெல்லாம் கூட மாத்துவாங்க. நம்மளுடைய பேச்சு, பழக்க வழக்கம், போக்குவரத்து எல்லாம் ஆவியில வளர்ந்தேராத மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறவர்களோடு கூட நம்முடைய சம்பாஷணை இருக்குமானால் தெரியாது. திருத்திட்டாரு பாருங்க மோசே. இஸ் a man of God. அவன் தேவனை அறிந்த மனுஷன். நீங்க பேசுனது தப்பு, நீ ஆர்டர் மாத்தினார் பாருங்க. ஓகே, சரி. இப்ப அவர்களுக்கு மோசே பர்மிட் பண்ணாரா பண்ணலையான்னு கேட்டா, எஸ், பர்மிட் பண்ணார். What is God's perfect will? கானான் perfect will. ஆனால் எங்க இருந்துகிட்டாங்க? கிளையாத்திலே இருந்துகிட்டாங்க, யோர்தானுக்கு இக்கரையே இருந்துகிட்டாங்க. அது என்ன வில்? பெர்மிசிவ் வில். சரி, நல்லா வாழ்ந்து சுகித்தார்களா? வாழ்ந்து சுகிக்கலாம் இல்ல, வாழ்ந்து சுகிக்கலாம் முடியாது. என்ன நோக்கத்துக்காக இருந்தாங்களோ அதே காலி. சோ ஓகே, நம்பர் 2. நம்பர் 3, மூன்றாவது, God's perfect will, God's permissive will. ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இந்த பக்கத்துல ஒரு கை வச்சுக்கிட்டு லோத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவனை குறித்து ஆவியானவர் முன்னால ஒரு ஃப்ரேஸ் போட்டார், ஒரு அடைமொழி போட்டார். இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்.
அதை குறித்து ரொம்ப அதை வாசிக்கிறப்ப நமக்கு என்ன இருக்கும்னா, பாருங்களேன், ஐயோப்பா, இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகி லோத் அப்படிங்கிறப்ப, அப்பா, இருதயத்துல வாதிச்சுக்கிறது, அப்புறம் சாப்பிட்டுக்கிறது, இருதயத்துல வாதிக்கிறது, அப்புறம் சாப்பிட்டுக்கிறது, இருதயத்துல வாதிச்சுக்கிறது, சாப்பிட்டுக்கிறது, நித்தம் கண்டு காதார கேட்டு, சோதோமுடைய அக்கிரமத்தை கண்ணார கண்டு காதார கேட்டு, சரி வந்துட வேண்டியதானே, வெளியில வா மேன், வெளியில வந்துட வேண்டியதானே. நான் சில மனுஷர்களை பார்ப்பேன், சில மனுஷர்களை புதிய உடன்படிக்கையில், அதான் பழைய உடன்படிக்கைக்கு புதிய உடன்படிக்கையினுடைய தரம். சமயமாய் ஒரு சகோதரன் நான் சந்திச்சேன். ஒரு ஆடிட்டிங் சம்பாதிக்கணும்னா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு 8000 ரூபாய் சம்பாதிக்கலாம். 2 ஹவர்ஸ் கணக்கு அக்கௌண்ட் எழுதணும் அப்படின்னா, அந்த குல்மால் கணக்கெல்லாம் எழுதுனா 8000 10,000 எல்லாம் சம்பாதிக்கலாம். ஒரு அவர் வாங்கிட்டு இருக்கிற சம்பளம் ஒரு புவர் சேலரி. அவருடைய கான்சியன்ஸ்ல சென்சிட்டிவ், அந்த கூர் உடைஞ்சிடக்கூடாது. அப்போ ஒரு காலத்துல ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருதயம் வாதிக்குது. இருதயம் வாதித்த உடனே என்ன செய்யணும்? இருதயம் வாதிச்சிருச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஓகே, சில பேர் அந்த இருதயம் வாதிக்கிற கண்டிஷன்ல இருந்துகிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, ஆண்டவரே. பிரியமானவர்களே, ஒரு மேலான ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்கு. தேவனுக்கு அதுக்கு வேண்டிய விசுவாசத்தை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுங்க, எனக்கு விசுவாசத்தை கொடுங்கன்னு. தேவன் அப்படிப்பட்டவர்களை கனப்படுத்துவார். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனப்படுத்துவேன். ஆண்டவரே எனக்கு அதிகம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சமா இருந்தாலும் பரவாயில்ல, என் மனசாட்சியை நான் வாதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்னுடைய மனசாட்சி வாதிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. தன் இருதயத்தில் தன் மனசாட்சியில் வாதிக்கப்பட்ட நீதிமான். அவ்வளவுதான். ஆவியானவர் அவனை குறித்து முன்னால் என்ன போட்டார்? அப்படி குத்திட்டாரு. இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமான், அவ்வளவுதான். ஏன்? அவனுடைய ப்ராப்ளம் என்ன? அவனுடைய வாலிப நாட்கள்ல இருந்து அவனுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கை பிளைன் வேலி, சமவெளி. என்னைக்கு தன்னுடைய காட்லி அங்கிள் அப்ரஹாம் விட்டு வெளியில பிரிஞ்சு வந்தாரோ, அன்னைக்கே அந்த வாலிப பிராயத்தில், அந்த இளம் பருவத்தில் அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னா, பிளைன் வேலி, சமவெளி. சுகபோகமா இருக்கணும், சுகித்திருக்கணும், தேவ பக்தியும் வேணும், சுகித்திருக்கணும், பாடுபடக்கூடாது, சமவெளியில பிளைன் பண்ணணும், சமவெளியில பயணம் பண்ணணும். தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதை எடுத்து காண்பிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆதியாகமம் 13 தெரியும். அவன் சமவெளியில் தெரிந்து கொண்டு, எப்ப? 30-40. இப்ப ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம். எவ்வளோ வயசு கழிச்சு அவன் 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்றெடுத்து, அந்த 2 பிள்ளைகளுக்கு 2 பர்மக்கல் தேடி, இன்னைக்கு இவ்வளவு வயசு ஆனதுக்கு அப்புறமும் லோத் என்ன தெரிந்து கொள்கிறார் என்றால், அந்த வயதிலும் என்னன்னா பிளைன் வேலி. எங்க வாசிக்கிறோம்? 17ஆம் வசனத்தில், ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு, ஒரு ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சம பூமியில் எங்கு நிக்காத. பிளைன் வேலி உனக்கு வேண்டாம், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. டேக் அப் த கிராஸ், மலை மேல ஏறுமே, பாடுபடுகிற லைஃபை தெரிந்துகோ. 18ஆம் வசனம். அதற்கு லோத்து, அப்படி அல்ல. ஒரு மொழிபெயர்ப்புல, டோன்ட் கம்பல் மீ லார்ட், டோன்ட் கம்பல் மீ, என்ன கட்டாயப்படுத்தாதீங்க, என்ன அப்படிலாம் டோன்ட் கம்பல் மீ, என்ன மலைக்கு போலாம் சொல்ல, டேக்கிங் அப் த கிராஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப வலியுறுத்தாதீங்க, டோன்ட் கம்பல் மீ. அப்படி அல்ல ஆண்டவரே. அப்ப எப்படிதான்ப்பா? மலைக்கு ஓடிப்போ, காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். ஏற்கனவே தான் காட்ஸுடைய பெர்ஃபெக்ட் வில்ல விட்டுவிட்ட, என்னைக்கோ ஃபெலோஷிப் விட்டு வெளியில வந்துட்ட, உலகத்துக்குள்ள வந்துட்ட.
சோதோமுடைய தண்ணீரை முழு குடும்பமும் குடிச்சிருக்கீங்க. இப்பயாவது சொல்றேன், மலைக்கு ஓடிப்போ, இந்த சம பூமியில எங்கேயுமே நிக்காத, பிளைனே வேண்டாம், ஓடிப்போன்னு சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்? அப்படி அல்ல ஆண்டவரே, என்னதான் செய்யணும்? இப்ப மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. பாருங்க 19 வசனம் பாருங்க. மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்று தொடரும், நான் மரித்து போவேன். இந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாக அது கிட்ட இருக்கு, சின்னதா இருக்கு, நான் அங்க போய் பொழைச்சுக்கிறேன், அது சின்ன ஊர் தானே, சோவார் தானே, அங்க போய்க்கிறேன் அப்படின்னா ஓகே. அவன், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் உனக்கு கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்துல உனக்கு அனுகிரகம் பண்ணினேன். பெர்மிசிவ் வில். தேவன் என்ன செய்ய மாட்டாருன்னா, கழுத்தை முடிச்சு குண்டு கட்டா தூக்கி கொண்டு போய் எங்க வைக்க மாட்டாருன்னா, மலையிலாம் வைக்க மாட்டார். மறுபடியும் சமபூமியா, மறுபடியும் இந்த சின்ன ஊர் தானே, சின்ன பாவம் தானே, சின்ன பாவம் தானே, சின்ன இச்சை தானே, சின்ன இச்சை தானே, சின்ன இச்சை ஆண்டவரே, சின்ன இச்சை, சின்ன ஊர் தானே, சின்ன பாவம் தானே, இங்க இருந்துட்டு போறேன். ஓகே, கோ. அதனுடைய பலாபலன் நீ தான் அனுபவிக்க போற. தீவிரமா இந்த தப்பித்து ஓடிக்கொள், போ, நீ போ, போயிடு 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 அப்படின்ட்டார். காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில், மலைக்கு போறது. அவன் தெரிந்து கொண்டது சமபூமி. ஓகே, கோ. இப்ப நல்லா கவனிங்களே. இப்ப எனக்கு முன்னால இருக்கிறதான ஸ்கிரீன்ல, இப்ப இந்த லேப்டாப்ல இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது தான் மலைன்னு வச்சுங்க. எனக்கு பின்னால இருக்கிறது சோதம். நல்லா கொஞ்சம் உங்களுக்கு உருவப்படுத்தி நான் சொல்றேன், நீங்க என்னையே பாருங்க. தேவனுடைய அனந்த ஞானம், தேவனுடைய அனந்த ஞானத்தை பாருங்க. இப்ப நான், என் ஃபேமிலி, நான், என் மனைவி, என் பிள்ளைகள், இப்ப நான் இப்படி போகணும். எனக்கு பின்னால இருக்கிறது சோதம் குமாரா. இனி உன் வாழ்க்கையில ஒரு நாள் அந்த உலகத்தை நீ விட்டு வந்த, அந்த உலகத்தை விட்டு வந்த பாவத்தை விட்டு வந்த அந்த சோதோமை, அந்த பாவ கிடங்க இனி ஒரு காலம் நீ திரும்பி பார்க்க கூடாது, போ அப்படின்ட்டார். ஓகே, தேவனுடைய கட்டளை. அதுல எவ்வளவு ஞானம் இருக்கு பாருங்க. இப்ப எங்க போக சொல்றாரு அப்படின்னா, மலைக்கு ஓடி போங்கிறார். இப்ப எனக்கு முன்னால மலை, மலை நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி நல்லா ரோடா போட்டிருக்கோம். அப்படியே நல்லா அப்படியே கர்வ்ஸ், ஹேர்பின், பெண்டு, அப்படி எல்லாம் ரோடு போட்டு தடுப்பெல்லாம் வச்சு அப்படியே போறதுக்கு. அவன் வாழ்ந்த நாட்கள்ல அப்ப அந்த மலைக்கு எப்படி ஏறணும்? கல்லு, கரடு, முள்ளு, செடி. இப்ப என்ன செய்யணும்? இவன் மலைக்கு ஓடிப்போ அப்படிங்கிறப்ப எல்லாம் ரெடிமேடு பாதெல்லாம் கிடையாது, ரோடெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, போ அப்படிங்கிற. அவருடைய ஞானம் என்னன்னா, இப்ப நான், என் மனைவி, 2 பொண்ணுகளும் எப்படி வரணும்? நானு அப்படி ஒண்ணு பிடிச்சி, ஒரு கரடை பிடிச்சி, ஒரு செடியை பிடிச்சி, ஒரு முள்ளை பிடிச்சி, நான் அப்படியே இப்படி இப்படி நான் ஏறி, எங்கேயாவது ஒரு கரடை நான் விட்டுட்டேன், ஒரு செடியை விட்டேன்னா சல்லன்னு கீழே விழுந்து கை கால் அடிபடும், என் மண்டை உடையும், விழுந்து போவேன். அப்ப நான் இப்படி அதை ஓடணும், இப்படி நான் ஓடணும். இப்படி நான் மலைக்கு உளுந்து எழுதிச்சு நான் ஓடி போற காலத்துல எனக்கு எங்க நேரம் கிடையாது அப்படின்னா, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா எதுல இருக்கணும் அப்படின்னா, மலையில இருக்கு. நான் ஓடுறதுலயும் ஏறுறதுலயும் கீழே விடுவாம இருக்கிறதுலயும் தான் நான் கான்சென்ட்ரேஷன் இருப்பேன். பாடுகளின் மத்தியில நான் ஜாக்கிரதையா இருப்பேன். உபத்திரவங்கள் மத்தியில, பாடுகளின் வழியில, சிலுவையின் வழியில, நெருக்கத்தின் வழியில எனக்கு பின்னால திரும்புறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அக்கினி வந்தாதான் என்ன, அக்கினி கந்தகம் வருதா வரலையா, பொய்யா உண்மையா, அதை பாக்குறதுல எனக்கு எந்த நேரம்? இப்ப நான் மேல ஏறணும், அது டஃப்பான ரோடு, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இதுல இருக்கும். இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மலையில ஏறல நல்லா. இப்ப பாருங்க, இப்ப நீங்க உங்களுடைய ஸ்கிரீன், இப்ப நான் உங்களை பாக்குற ஸ்கிரீன் இப்ப என்ன இருக்கு அப்படின்னா, நல்லா பிளைன் வேலி, நல்ல ரோடு, நல்ல 20 அடி 30 அடி நல்ல ரோடுன்னு வச்சுக்க. நான், என் மனைவி, பிள்ளைகள் சொகுசா பிளைன் வேலியில அப்படியே பீஸ்ஃபுல்லா, பாடு இல்லை, பிரச்சனை இல்லை,
பண கஷ்டம் இல்ல, வியாதி இல்ல, சிறுமை இல்ல, நிந்த இல்ல, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, நெருக்குதல் கிடையாது, கொட்டுறது கிடையாது, நசுக்கிறது கிடையாது, ஒரு கிரஷிங்குமே கிடையாது. நல்ல பிளெயின் வேலையில மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்படி பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க தட்டார் கூட வருதுன்னா பாப்போம் என்ன நடக்குதுன்னு பாப்போம்னு பார்த்தோம். சரியா போச்சு. நாம் பின்னிட்டு திரும்புவதற்கு எப்ப இந்த உலகத்துக்கு நாம் பின்னிட்டு திரும்பி பார்ப்பதற்கு அநேக வாய்ப்புகள் எப்ப உண்டு அப்படின்னா, பிளைன் வேலியில பயணிக்கிறவர்களுக்கு, பாடுபடுகிறவர்கள், நஷ்டத்துல இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, நெருக்கத்துல இருக்கிறவர்கள், இவரெல்லாம் என்னைக்கு என்ன செய்வார்னா சேஃப்டியா இருப்பாங்க. அவங்க உபத்திரவத்தின் மத்தியில தேவனை பற்றி கொள்வாங்க. ஐயோ நான் விழுந்துடக்கூடாது, நான் சரிக்கிடக்கூடாது, நான் பிடிச்சுக்கணுமே அப்படின்ட்டு. ஓகே, தேவன் அனுமதிச்சார். யார் அனுமதிச்சார் என்றால், இப்ப என்னாச்சு, இப்ப ஒருத்தி உப்பு தூணானா, மனைவி இல்ல, மனைவி இல்லைன்னு சொன்ன, மனைவி இருந்திருந்தா அவன் வேசித்தனம் பண்ணுவானா? மனைவின்னு ஒண்ணு இருந்திருந்தா அவன் வேசித்தனம் பண்றதுக்கு வேலை இருக்குமா? இல்ல. அப்ப மனைவி அழிச்சு 2 பிள்ளைகளை வேசித்தனம் பண்ணி குடிச்சு வெறிச்சு ஒரு சீர்கெட்ட சந்ததியாய் போய் இப்படி தன் குடும்பத்தை இழந்தவன், ஆத்துமாவை ஆதாயப்படுத்த தெரியாதவன், விவேகம் இல்லாதவன், ஞானத்தை சம்பாதிக்காதவன், கடைசியில என்னத்தை சுதந்திரிச்ச அப்படின்னா ஒண்ணும் இல்லை. பூமியை இழந்தாச்சு, குடும்பத்தை இழந்தாச்சு. ஓ காட், லோத்தினுடைய நாட்களை போல் கடைசி நாளுக்கு நாடு சொன்னார். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு கால சமபூமி லைஃப் வேண்டவே வேண்டாம். சமபூமி வாழ்க்கை தெரிந்து கொள்ளவே வேண்டாம். மலையேறுகிற வாழ்க்கை, பாடுபடுகிற ஒரு வாழ்க்கை, உபத்திரங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அல்லது வேற மாதிரி சொன்னோம்னா பார்டர் லைஃப் எனக்கு வேண்டவே வேண்டாம். பார்டர் கிறிஸ்தவனா நான் இருக்கவே வேண்டாம். வெளியில நான் இருக்க வேண்டாம். நான் யோர்தானை கடக்கட்டும், நான் கானானியர்களை ஜெயிக்கட்டும், நான் யுத்தம் பண்ணட்டும், நான் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் சுதந்திரிக்கட்டும். தட் இஸ் காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். மலையேறுகிற வாழ்க்கை, சிலுவை எடுக்கிற வாழ்க்கை காட்ஸ் பெர்ஃபெக்ட் வில். தேவன் நம்மை முழுக்க முழுக்க தேவன் நம்மை ஆளுகை செய்கிறது என்பது காட்ஸோட பெர்ஃபெக்ட் வில். வேற எதுவும் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. பணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, நாமே நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, நம்மளுடைய சுய சித்தம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, பணம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, இந்த உலகம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, சத்ரு நம்மை ஆளுகை, நம்முடைய இச்சைகள் நம்மளை ஆளுகை செய்யக்கூடாது. தேவன் நம்மை ஆளுகை செய்வது, பரிசுத்த ஆவியார் நம்மை ஆளுகை செய்வதுதான் காட்ஸோட பெர்ஃபெக்ட் வில். இப்படி நாம் பிரியமானவர்களே, இதனால ஒரு வேதத்திலிருந்து ஒரு 3 திருஷ்டாந்தங்களை நாம் தியானிச்சிருக்கிறோம். 1 சாமுவேல் 8, என்னாவது புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். இந்த எல்லா இடத்திலுமே என்ன உண்டு அப்படின்னா, காட்ஸோட பெர்ஃபெக்ட் வில் உண்டு, காட்ஸோட பெர்மிசிவ் வில் உண்டு. நாம் இச்சித்தோம், தேவனை இச்சித்து கேட்டான்னா தேவன் ஒப்பு கொடுத்துருவார். லோத்தா இருந்தாலும் சரி, 2 கோத்திரமா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நீனா இருந்தாலும் சரி. பிரியமானவர்களே, நான் ஒரு காலம் பரிபூர்ணமான சித்தத்தை விட்டு வெளியில வந்துட வேண்டும். கர்த்தர் ஊருக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.